சிவ 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 முருகா சரணம். கார்த்திகையா ஆரம்பிக்கலாங்க சுவாமி. ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சிவ சிவ சிவ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர். வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. ஞானவேல் முருகனுக்கு அரோஹரா. கேட்கல சுவாமி, அடியனுக்கு தான் கேட்கலையா? மற்ற எல்லாருக்கும் கேட்குதா? ஐயா பேசுறது கேட்குது எல்லாருக்கும்? எனக்கு கேட்கல சுவாமி. கேக்குதுங்க ஐயா. கேக்குதுங்க ஐயா. சரி ஐயா இப்ப கேக்குதுங்களாங்க ஐயா? கேக்குதுங்க ஐயா. கேக்குதுங்க. கேக்குதுங்க. ஓ, வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. ஞானவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. வேலும் மயிலும் சேவலும் துணை. இன்றைய தினம் நாம் காணவிருக்கும் திருப்புகழ் வள்ளிமலை என்ற அருமையான ஸ்தலம். வள்ளி பிராட்டி வளர்ந்து முருகப்பெருமானை அடைந்த இடம், அந்த இடம்னு சொல்லலாம். ரொம்ப அருமையான ஸ்தலம் வள்ளிமலை. இந்த பாடல் மோகன ராகத்திலும் ஆதி தாளத்திலும் குருஜி அவர்கள் ராகம் போட்டிருக்கார். அந்த ராகத்திலேயே அந்த பாடலை பார்ப்போம். ஐயமுரு நோயும் மையலும் அவா ஆவி அப்படிங்கிற ரொம்ப அருமையான ஒரு பாடல். அள்ளி விளையாலும் ககனமும் மணிலமும் அந்த வரிசையிலேயே வரும். மொத்தமாக வள்ளிமலைக்கு 11 பாடல்கள் அருணகிரியார் அமைத்துள்ளார்கள். 11 பாடல்கள், ஏகாதச பாடல்கள் அமைத்துள்ளார்கள். 11 பாடல்கள் அமைத்துள்ளார்கள். அந்த 11 பாடல்லையுமே முருகப்பெருமானுக்கும் வள்ளி பிராட்டிக்குமான அந்த வள்ளி சன்மார்க்கத்தை அருணகிரியார் மிக அழகாக அதுல குறிப்பிட்டிருப்பார். அதே மாதிரி நிறைய அனுபூதிகள்ல முருகப்பெருமானுக்கும் வள்ளிக்கும் இடையேயான அந்த தொடர்பை அருணகிரியார் ரொம்ப அழகாக குறிப்பிடுவார். வள்ளி பிராட்டியினுடைய பதங்களை முருகப்பெருமான் பணிகிறார். முருகப்பெருமான் வள்ளி பிராட்டியின் பாதங்களை எடுத்து தன் தலைமேல் வைக்கிறார். முருகப்பெருமான் வள்ளி பிராட்டியை துதிக்கிறார் என்றபடியெல்லாம் அனுபூதியிலே நமக்கு வரும். நவரத்னங்கள்னு சொல்லுவோம் அருணகிரினாருடைய படைப்புகள். முதலில் அனுபூதி, கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், கந்தர் அந்தாதி, வேல் மயில் சேவல் விருத்தங்கள், திரு கூற்றறிக்கை, திருவகுப்புகள், திருப்புகள் என்று 9 விதமான நவரத்தினங்களை நமக்கு, நவ மணிகளை நமக்கு அருணகிரிநாதர் தந்துள்ளார்கள். அதில் மிகவும் முதன்மையானது அனுபூதி என சொல்லலாம். அந்த அனுபூதியில பாதி வள்ளி பிராட்டியினுடைய அந்த லீலா வினோதங்கள், முருகப்பெருமான் வள்ளி பிராட்டியின் மீது கொண்ட அந்த அன்பு, பரமாத்மா ஜீவாத்மான்கான இடையே ஆன அந்த உரையாடல், அந்த உரையாடல் நிகழ்வு. அதாவது எப்ப பரமாத்மாவானது ஜீவாத்மாவை அடைய நினைக்கிறதோ, இல்ல ஜீவாத்மா பரமாத்மாவை அடைய நினைக்கிறதோ, அப்ப குரு அப்படிங்கிற ஒருத்தர், ஆச்சாரியன் அப்படிங்கிற ஒருத்தர் நமக்கு தேவைப்படாரு. குரு ஸ்தானத்துல ஒரு குருமகா சன்னிதானங்களா நமக்கு ஒரு சுவாமிக்கும் நமக்கும் இடையே ஒரு தரகர் மாதிரி நமக்கு தேவைப்படுறதுனே வச்சுக்கோமே. நம்ம ஒரு ப்ராடக்ட் சுவாமி வாங்கணும் அப்படின்னா அதுக்கு இடையே தரகர் மாதிரி இடையே ஒரு ஒரு பாலமாக இருப்பவர் தான் குருவா. ஏன்னா டைரக்டா அவர் அடைய முடியாது, சுவாமி அடைய முடியாது. குரு கிட்ட ஒரு உபதேசம் வாங்கியோ, இல்ல குருவின் வழிகாட்டுதலின் படியோ, இல்ல குருவின் பரிந்துரை போலவேதான் நம்ம சுவாமி அடைய முடியுமா. அப்படியேதான் வைணவத்தில் தாயாருக்கு புருஷகார பூதகி, பெருமாளிடத்துல நமக்கு புருஷகாரம் பண்ணிக்கோ, பாவம் இந்த குழந்தையை ஏத்துக்கணுமே, குற்றம் செய்தாலும் பரவாயில்லையே, சுவாமிக்கு நம்ம கிட்ட ஒரு பரிவு ஏற்படும்படியாக அம்பாள் செய்கிறார், தாயார் செய்கிறாள் என்று நாம் பார்க்கிறோம். எல்லா சமயங்களிலுமே அதுதான். அதே போல் வள்ளி சன்மார்க்கம் என்பதை நம்முடைய வள்ளிமலை சுவாமிகள் மிகவும் அதை பரிந்துரை செய்தார். வேத மந்திரங்கள், சாஸ்திரங்கள் போன்ற நிறைய அங்கங்கள் இதெல்லாம் பாராயணம் செய்வது இருந்தாலும் பாமரர்கள் திருப்புகழை பாராயணம் செய்தாலே போதும் அப்படிங்கறத சேஷாத்ரி சுவாமிகளும் வள்ளிமலை சுவாமிகளின் மூலமாக நமக்கு தெரிவிக்கிறார். ரொம்ப அழகான மார்க்கம். திருப்புகழை பாடுவது, முருகப்பெருமானுடைய அடியார்களுக்கு தொண்டு செய்வது, முருகப்பெருமானையே முழுமுதற் கடவுளாக எண்ணுவது, இதுதானே வள்ளிச்சன் மார்க்கம். அதாவது வேடிக்கையா சொல்லும் பொழுது சுவாமிநாத சுவாமி, அதாவது சுவாமி மலையில எழுந்தருளக்கூடிய சுவாமிநாத சுவாமியான முருகன் சிவபெருமானுக்கு என்ன உபதேசம் செய்தார் அப்படின்னு கேட்கும் போது பிரணவம்,
வேதத்தின் முடிவு இதெல்லாம் உபதேசம் செய்தார் அப்படின்னு நம்ம கதையெல்லாம் வர்றது. ஆனா என்ன உபதேசம் செய்தார் உண்மையா அந்த வேதத்தின் முடிவு ஓம் பிரணவஸ்வரூபம் எல்லாம் யாருன்னா முருகப்பெருமான். முருகப்பெருமான் வள்ளி சன்மார்க்கத்தை தான் சிவபெருமானுக்கு உபதேசம் செய்தார் அப்படிங்கிறது கௌமார அறிஞர்களின் கூற்று. வள்ளி சன்மார்க்கம் எப்படி இறைவனை அடைவது, அதுக்கு மார்க்கம் என்னன்னா சன்மார்க்கமான நல்ல மார்க்கமான வள்ளி சன்மார்க்கமே இறைவனை அடைவதற்கு ஒரு சிறந்த பொருள் அப்படின்னு அருணகிரிநாதர் நமக்கு எடுத்து காட்டுகிறார். அதே தன்னுடைய வாழ்நாள் புலிக்கோராக கொண்டு வள்ளிமலை சுவாமிகளும் அதை எடுத்து கூறுகிறார். ரொம்ப அருமையான ஒரு ஸ்தலம் வள்ளிமலை. கீழே சுவாமி ஆறுமுக பெருமானாக மயில் மீது ஆரோகணித்துக் கொண்டு 12 கைகளோட வேலமடந்தை வேடமங்கை வேளமங்கை உடராய முருகப்பெருமான் கீழே வள்ளிமலைக்கு கீழே சேவை சாதிக்கிறார். பின்னாடி சரவணப்பெய்ங்கிற ஒரு ரொம்ப அருமையான ஒரு தெப்பக்குளம், ரொம்ப அழகா இருக்கும் இந்த தெப்பக்குளம். அங்கு அதாவது வள்ளிமலைங்கிறது ஒரு குரூப் ஆஃப் மவுண்டைன்ஸ், அதாவது பல குன்றுகள் இணைந்த ஒரு சேர்க்கை, சின்ன சின்ன குன்றுகள் அதெல்லாம் இணைந்த ஒரு சேர்க்கை. அதன் உச்சியிலே சூரியனுக்கான அந்த சுனைன்னு ஒரு அருமையான ஒரு சுனை அங்க இருக்குது. அதுக்கு பக்கத்திலேயே சிவபெருமான் எழுந்தருளியுள்ளார். அங்கே முருகப்பெருமானுக்கு ஜட்டாரியும் தீர்த்தமும் நமக்கு போனா கொடுப்பாங்க. அங்க வந்து அதுக்கான சான்று என்னன்னு சொல்றாங்கன்னா, அங்க மாயனுடைய வழிபாடு, திருமாலினுடைய வழிபாடு நடந்திருக்கிறது அந்த மலையில் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன சான்றாக அந்த தீர்த்த ஜடாரி நமக்கு பிரசாதமாக கொடுப்பார்கள். அதே மாதிரி ஒரு சிவஸ்தலம் கூட அது. அங்கே அந்த சுனையிலேயே பக்கத்துல ஒரு சிவலிங்கமும் இருக்கிறது. அந்த வேடர் குலத்திற்கு முருகப்பெருமான் முருகவேல் குலதெய்வமாக இருந்தது என்கிற சான்றும் நமக்கு கிடைக்கிறது. இத்தனை ஆதாரங்கள் சைவ சமயம் மற்றும் ஒரு இந்து சனாதன தர்மமாகப்பட்டது எப்படியெல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்று. அங்க ஒரு சுனை இருக்கிறது, இன்னொரு சுனை. அந்த சுனையில வந்து நம்ம துணியல் ஆடைகளை அலசினோம்னா மஞ்சளா இருக்கும். அந்த ஆடைகள் எல்லாம் வெள்ளையில இருக்கிற ஆடை கொஞ்சம் லைட்டா மஞ்சள் ஆகுமா. அதுக்கு பக்கத்திலேயே மஞ்சள் அரைத்த வள்ளி பிராட்டி மஞ்சள் அரைத்த கல்லுன்னு ஒரு கல்லும் கூட இருக்கான். அதுக்கு பக்கத்திலே இருக்க அந்த சுனை காரணமாக அடியாருடைய நம்பிக்கை என்னன்னா, அம்பாள் அங்கே மஞ்சள் தேய்த்து குளித்தாள், வள்ளி பிராட்டி அங்கே மஞ்சள் தேய்த்து குளித்திருக்கிறாள் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு கதையும் அங்கே சொல்லப்படுகிறது. அதெல்லாம் நமக்காக சொல்லப்பட்டது. அங்கே நாம் செல்ல வேண்டும். கிருபானந்த வாரியார் சுவாமிகள் திருப்பணி எல்லாம் செய்த கோவில், அங்கே ஒரு முறையாவது நாம் போய் சென்று சேவிக்க வேண்டும் என்று கிருபானந்த வாரியார் அடிக்கடி சொல்வார். எல்லாரும் வள்ளிமலை போய் சுவாமியை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப குறுகிய பாதை, மேல போகக்கூடிய பாதை, குறுகிய பாதை. அங்க போய் முருகப்பெருமானை கோபுரத்தோட ராஜகோபுரத்தோட சேவிக்கலாம். அங்க கூரை வந்து ஒரு பாறையே கூரையாக அமைந்தது. ஆச்சரியம். நவ வீரர்கள் எல்லாம் எழுந்தருளி உள்ளார்கள். ரொம்ப அருமையான மலை. திருவள்ளத்திலிருந்து நம்ம வந்து வடக்க போகணும். திருவள்ளம் வரணும் அப்படின்னா தெற்க வரணும். வள்ளிமலையில இருந்து திருவள்ளம் ஸ்தலத்துக்கு வரணும்னா தெற்க வரணும். திருவள்ளத்துல இருந்து நம்ம வடக்க போனோம்னா பார்க்கலாம். பெங்களூர் நம்ம மெட்ராஸ் சாலையிலே இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஸ்தலம். வள்ளிமலை சுவாமிகள் எங்கிருந்தோ எங்கேயோ பிறந்து எங்கேயோ முருகனுடைய திருப்புகழை கற்று எவரிடமோ பயின்று எப்படியோ திருப்புகழ் புத்தகத்தை வாங்கி திருவண்ணாமலை உபதேசம் பெற்று காஷ்மீர் முதலான பல தேசங்களுக்கு சென்று உபதேசம் பெற்று சந்நியாச தீட்சை பெற்று பின்பு அந்த 4 வருடங்களிலும் சேர ஒண்ணாத ஒரு உயர்ந்த அந்த சன்னியாச நிலையத்தினுடைய அந்த யக்ஞோபவீதம், பூநூல், அந்த திருதண்டம், கமண்டலம் எல்லாத்தையும் கங்கையில விட்டுட்டு தன்னுடைய அந்த சன்னியாச நிலையும் கடந்த நிலைக்கு போறாராம் வள்ளிமலை சுவாமிகள். அந்த நிலையில போய் அதுக்கப்புறமா திருப்புகழ எத்தனையோ அடியார்களுக்கு எழுத படிக்கவே தமிழ் எழுத படிக்க தெரியாத ஒருத்தர், அவர் ராக பாவங்களோட திருப்புகழ் எப்படி வந்ததுன்னு தெரியல, அது வள்ளி பிராட்டியே தான் சொல்லி கொடுத்திருக்கார் அப்படின்னு அறிஞர்களுடைய அந்த சான்றா நமக்கு கிடைக்குது. வள்ளி பிராட்டியை தவிர அவருக்கு யார் தமிழே தெரியாது. 2-3 மாதங்கள்ல தமிழ் கத்துக்கிறார், சங்கீதம் கத்துக்கிறார், பாடுறார், அத பிறருக்கும் சொல்லிக் கொடுக்கிறார். பட்டி தொட்டி எல்லாம் ஒரு மாடு மேய்க்க அவங்களுக்கு கூட புரியும்படியாக திருப்புகழை செய்தால் அதை பாராயணமாக செய்து திருப்புகழ் தவநெறி திரட்டு என்கிற திருப்புகம். அப்புறம் அவர் வாழ்ந்த காலத்தில் 2ஆம் உலக போர், அப்போ ஜப்பான் சைனா அந்த போர்லாம் நடந்துட்டு இருந்தது. அப்போ குண்டு போடும் அபாயம், அப்பதான் ரொம்ப குண்டு ஃபேமஸா குண்டு போடுவாங்க ரொம்ப இதா இருந்தது. அப்ப வந்து திருப்புகழ் பாராயண குண்டுங்கிற ஒரு புத்தகத்தை அவர் புதுசா போடுறார். அதாவது திருப்புகழ்ல எதிரிகளை சம்ஹாரம் செய்யும் பதிகங்கள் சொல்லி சிறுத்தவர் முடிக்கும் பாடல், சில கந்தர் அனுபூதியில கொஞ்சம்
நமக்கு நம்பிக்கை தரக்கூடிய பாடல்கள், கந்த அலங்காரம், பூதவேதாள வகுப்பு, இதெல்லாம் கொண்ட ஒரு புத்தகம்னு வச்சுக்கலாம். திருப்புகழ் பாராயண குண்டு அப்படிங்கிற ஒரு புத்தகமே வெளியிட்டார் அவர். ரொம்ப அருமையா, கம்புச்செட்டி தெரியல ஒரு பிள்ளைமார் அவர் அந்த புத்தகத்தை வெளியிட்டார்னு சொல்லுவாங்க. ரொம்ப அருமையான அதாவது திருப்புகழ் அப்படிங்கிறது வெறும் பாராயணமா இருந்திடக்கூடாது, அது வாழ்க்கை நெறிமுறையாக இருக்கணும், நமக்கு அனுஷ்டானமாகவே இருக்கணும்னு சொல்லி திருப்புகழ்ல இருந்தே அனுஷ்டான மந்திரங்கள் எல்லாம் ஏற்படுத்தி முருகப்பெருமானுக்கு முதல்ல திருப்புகழ்ல இருந்தே வேண்டுகோள் மாதிரி, ஒரு பிரார்த்தனை மாதிரி. அதாவது இப்ப வள்ளி மணவாள பெருமாளே, புல்லறிவு பேசி அல்லல் படுவேனே நல்லறிவுதாளர் புணர்வாயே, நல்ல வள்ளிக்கு வாய்த்த பெருமாளே, ஒழுதிகள் அருவு மெனுமுறை உள்ளத்தை நோக்க அருள்வாயே, வள்ளி மணவாள பெருமாளே உய்ய நீ பொற்கடல் தாராய் அப்படிங்கிற திருப்புகளுடைய நடுவரி கடைசி வரியை பெற்றுக்கொண்டே அந்த திருப்புகழ் பிரார்த்தனை அப்படிங்கிற ஒரு பதத்தை ஏற்படுத்தி முருகப்பெருமான் நம்மளே பேசுற மாதிரியான ஒரு இது செஞ்சு கொடுத்தார். அவ்வளவு ராக பிரமாணங்கள் கொண்ட அந்த திருப்புகழ் புத்தகத்தையும் அமைத்து, ஏன்னா அந்த காலத்து திருப்புகழ் அருணகிரிநாதர் காலத்துக்கு பின்பு திருப்புகழ் தமிழகத்தில் மிகவும் பிரசித்தமாக பேசப்பட்டது அப்படின்னா அது வள்ளிமலை சுவாமிகளால மட்டுமே அது சாத்தியப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அவர் மேல திருப்புகழ் அந்த குண்டுல பாடுறாரு அப்படின்னா கையாலேயே, அதாவது இயற்கையாகவே ஒரு குன்று அந்த குகையாகப்பட்டது அங்க வள்ளிமலைக்கு மேலே அங்க இருக்கிறது. அத 100 பேர் உட்கார்ற மாதிரி தன்னுடைய இரு கைகளாலேயே அமைத்து 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 100 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு மண்டபம் மாதிரி அதை கிரியேட் பண்ணார். அந்த பாறைகளை தள்ளி, இந்த மண்களை கீழே தள்ளி அங்க அவர் அந்த திருப்பணி செய்யும் போதுதான் 3 தவ யோகிகளின் எலும்பு கூடு அவருக்கு கிடைக்குது. அப்படி தவம் உட்கார்ந்த நிலையில அந்த எலும்பு கூடு கிடைக்குது. உடன்பே சிலுக்குது நமக்கு. உட்கார்ந்த நிலையிலேயே ஒரு 3 எலும்பு கூடுகள் அவர்களுக்கு கிடைக்குது. அங்க தவம் செய்திருப்பார்கள் போல. அவர்களை சேகரித்து அதை அப்படியே பக்குவப்படுத்தி அங்க அந்த ஓரம் அந்த மண்டபத்திற்கு ஓரமாக வைத்ததான் அந்த குகை தான் அடியின் மண்டபங்கிற அந்த குகைக்கு ஓரமாக புதைத்து வைத்து அதுக்கு மேல் ஆலமரமும் அரச மரமும் வைக்கிறார் அப்படின்னு பார்க்க கிடைக்குது. வேம்பு போன்ற மரங்களை வைத்து அதை பேணி பாதுகாக்கிறார். அப்படி எத்தனையோ விதமான ஆச்சாரியர்கள் வாழ்ந்த பூமி, தவ யோகிகள் தவம் செய்கின்ற பூமி, தவம் செய்யக்கூடிய பூமி, இன்னும் தவம் செய்வார்கள். அங்கே வந்து வள்ளிமலைங்கிறது அந்த ஆகர்ஷண சக்தியை கொண்டு ஞானம் கிடைக்க பெறும் மனங்கள் மட்டுமே வள்ளிமலைக்கு சென்று சேர முடியும். வள்ளிமலை படிவிழா, அதே மாதிரி ஜனவரி 1ஆம் தேதி நம்ம கிஃப்ட் பாக்ஸை கொண்டுட்டு ரொம்ப முக்கியஸ்தர்களான நமக்கு ரொம்ப பணம் கொடுத்து உதவக்கூடியவர்கள், இல்ல ஒரு மேனேஜர், இல்ல ஒரு நம்ம ஸ்டாஃப் இருந்தோம்னா ஒரு பிரின்சிபால், அவங்களுக்கு கொண்டு போய் நம்ம கொடுப்போம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு யாருன்னே தெரியாத ஒரு மனிதரை போய் நம்ம ஏன் விஷ் பண்ணணும்? முருகப்பெருமான விஷ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு திருத்தணியில வந்து முதல்ல ஜனவரி 1ஆம் தேதி படிவிழாவை ஆரம்பிக்கிறார். அது இன்றளவும் ஒரு பெரிய திருவிழாவாகவே திருப்புகழ் படிவிழா அப்படிங்கிறது பெரிய விசேஷம் திருத்தணியில. அந்த மாதிரி திருப்புகழ் படிவிழாவையும் ஏற்படுத்தி எத்தனையோ மாற்றங்களை ஒரு கௌமார நெறி நமக்கு கொடுத்தவர் வள்ளிமலை சுவாமிகள். அப்பேற்பட்ட வள்ளிமலை சுவாமிகள் வாழ்ந்த ஸ்தலம், அவர் பாடின பாடெல்லாம் நம்ம தொட்டு பாக்குறோம் பாடுறோம் அப்படிங்கிறதுக்கே நம்ம எல்லாம் கொடுத்து வைக்கணும். அப்பேற்பட்ட அருமையான ஒரு பாடல்னு சொல்லலாம். ஐயம் ஒரு நோயும் மையலும் அவாமி ஐவரும் உபாயம் பல நூலில் என்கிற ஒரு அருமையான பாடல், மோகன ராகத்தில் அமைந்த பாடல். இந்த செய்தியும் அடியேன் பதிவு செய்கிறேன். இவர் மெட்ராஸ்ல கொஞ்ச நாளும் ஐயா அவர்கள் தங்குறார். ஒரு 2 மாசமா என்னமோ மெட்ராஸ்ல தங்குறார் அப்படின்னு ஒரு வாழ்க்கை சரித்திரத்துல வர்றது. அப்போ திடீர்னு ஒரு 12 வயசு சிறுமி மஞ்சள் பாவாடை சட்டை போட்டுட்டு, அது இந்த கதையில கலர் மாறி கூட வரலாம், கலர் முக்கியம் கிடையாது, ஒரு மஞ்சள் பாவாடை ஷர்ட் போட்டுட்டு ரொம்ப லட்சணமான ஒரு பொண், நான் திருப்புகழ் நல்லா பாடுவேன், நான் பாடுறதை நீங்க கேட்கணும் சுவாமி அப்படின்னு சுவாமிகள்கிட்ட கேக்குறாங்க. அவரும் தாராளமா பாடுமா அப்படிங்கிறார். விரகர நோக்கியும் என்கிற பாடல மோகன ராகத்தில், நம்ம பாடணுமே அந்த மோகன ராகத்தில் அமைத்து பாடுகிறார் அந்த சிறுமி. ரொம்ப அருமையா பாடார். 1/2 மணி நேரம் பக்கம் அந்த பாட்டுல அப்படி சந்தம் தோயாமல் அந்த ராக பாவனையோட அந்த பாடலை, அந்த விரகர நோக்கியுமே ரொம்ப அருமையா இருக்கும். அடியேன் தேசில தான் பாடுவேன், இப்பதான் தெரிய வந்தது அந்த மோகன ராகத்துல பாடியிருக்காங்க அப்படின்னு. அது யாருன்னு சொல்ற பாடினது? 12 வயசு சிறுமி பாடுறாங்க, ரொம்ப அருமையா இருக்குன்னு சொல்றார். அப்புறம் ரொம்ப சுவாமி மகிழ்ந்தார். கண்ணுல ஆனந்த பாஷ்பம் பெருக, அம்மா உனக்கு என்னமா வேணும் அப்படின்னு கேட்கிறார். நான் என்ன கேட்டாலும் நீங்க கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கிறேன். என்ன கேட்டாலும் கொடுப்பேன் அப்படிங்கிறார். தன்னுடைய வெத்தலை பொட்டி வேணும்னு கேட்கிறாங்க. அந்த வெத்தலை பொட்டியில என்ன இருக்கும்? கொஞ்சம் வெத்தலை, கொஞ்சம் புகழ, சாமி புகழ போடுவார். அந்த புகழை ஒரு 5 ரூபாய் பணம் அது இருக்கு, அவ்வளவுதான். அத எடுத்து கொடுத்துறா. அந்த பெண்ணும் வாங்கிட்டு போயிடுறாங்க. ரொம்ப காலம் கழிச்சு
இவர் மறுபடியும் போறார், வள்ளிமலையே போறார். வள்ளிமலையில பார்த்தா வள்ளியம்பாள் சன்னதியில ஒரு வெத்தலை பெட்டி. அது அவர் வெத்தலை பெட்டி மாதிரியே இருக்கு. போய் திறந்து பாக்குறாரு, அதே 5 ரூபாய் பணம், அதே போகல வெத்தலை பாக்கு இருக்கு. இவர் எடுத்துட்டு அங்க அதுல ஒரு ஷீட்டும் இருக்கு, என்னை மறவாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தமிழ்ல எழுதியிருக்கான். இவர் பாக்குறாரு, பார்த்துட்டு இது என்னன்னு இவருக்கு புரியல. அதே மாதிரி அப்புறம் அடுத்து மறந்ததார், கீழே வரார். இவருடைய நண்பர் ஒருத்தர்கிட்ட இத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கார். அப்ப அதே பெண் வரா, அந்த விரகர நோக்கியும் பாடலை பாடிக்கொண்டே அந்த பெண் வரா. மோகன ராகத்துல அப்படி அந்த பாவனையோட பாடிக்கொண்டே லயித்து கொண்டே அந்த பெண் வரா. வந்து சொல்றார், பொங்கி பொங்கி அப்படின்னு அந்த பொன் சொல்ற மாதிரி அந்த கதையில வரும். பொங்கி போட, அதாவது எனக்கு ரொம்ப பசிக்குது சுவாமி, நீங்க எனக்கு சாப்பாடு போடணும் அம்மா. இப்போ இந்த நேரத்துல எப்படிமா நான் சாப்பாடு இது பண்றது, எனக்கு தயார் பண்றதுக்கு இப்போ வசதி இல்லையே, இப்ப வந்திருக்கியம்மன் கேட்கிறார். என்னுடைய மனதால எனக்கு பொங்கி போட மாட்டியா, என் மனதால பொங்கி போட மாட்டியான்னு கேட்டிருக்கா அந்த சிறுமி. சிறிது நேரத்துல எல்லாம் பேச பேச அந்த பொண்ணு மறைஞ்சிடற மாதிரியான ஒரு சூழல் அங்க அமையுது. இவர் திடுக்கிடுறார். அப்பதான் தெரியாது அது சாட்சாத் வள்ளி பிராட்டியே அவருக்கு வந்தது அப்படின்னு தெரியறது. அந்த பெண்ணை பார்ப்பதற்கு அப்புறமா நிறைய பாடல்களுக்கு அவர் ராகம் போட்டு பாடுறார். வள்ளி பிராட்டி தான் தனக்கு ஒரு மானசீக குரு இல்ல, குருவாகவே, திருப்புகளுக்கு குரு, சங்கீதத்திற்கு குரு வள்ளி பிராட்டியே தனக்கு அப்படின்னு முருகனை கூட 2ஆம் பட்சமா வச்சுட்டு வள்ளி பிராட்டியை தான் அவர் ரொம்ப இது பேசுவார். சைவத்துல அம்பாளை சொல்றோம், வைணவத்துல தாயார சொல்றோம், சாக்தத்திலயும் அம்பாள்னா. அதே மாதிரி நமக்கு அம்மா யாரு, வள்ளி பிராட்டி தானே. வள்ளி பிராட்டிக்கும் தெய்வானை நாச்சியார் நமக்கு அம்மா, அம்மா பெரியம்மா, அம்மா எல்லாம் அம்மா பெரியம்மா அப்படின்னு வச்சுக்கலாம். முருகப்பெருமான் தான் நமக்கு அப்பா, முருகப்பெருமான் தான் நமக்கு குரு, வள்ளி பிராட்டி தான் நமக்கு குரு அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்படி கௌமார நெறிக்கே ஒரு பெரிய பாதை வித்திட்டவர். கொல்கத்தா, பாம்பே, மெட்ராஸ், பெங்களூர் போன்ற பெரும் நகரங்களில் திருப்புகழ் பாராயணம் நடைபெறுமாறு சுவாமிகள் செய்தார். ரொம்ப அருமையான ஒரு மகான். இந்த மகானை பற்றி பேசினா பேசிட்டே இருக்கலாம். அடியே இன்றைய தினம் பாடலுக்கு போவோம். ஆதிதாளம் மோகன ராகம். அடியன் ஸ்கிரீன் பிரசன்ட் பண்ற, தெரியுதான்னு சொல்லுங்க. ஸ்கிரீன் தெரியுதாங்கம்மா? தெரியுதுங்க ஐயா. ஓகேங்கம்மா, தெரியுதுங்க ஐயா, தெரியுதுங்க ஐயா. நன்றிங்க. ஐயமுறு நோயும் ஐயலுமவர் ஐவருமுபாய பல நூலின் ஐயமுறு நோயும் ஐயலுமவர் ஐவருமுபாய பல நூலின் அல்லல் கடவாது துள்ளிகதில் வாயும் உள்ளமும் வாழ்வை கருதாசை பொய்யும் அகலாத மெய்கை வளர் ஆவி புய்யும் வகை யோக தணுகானே புல்லறிவு பேசி அல்லல் படுவேனை நல்ல இருதாளி புணர்வாயே மெய்ய பொழில் நீடு தையலை முன்னாளு செய்ய புய மீட்டனை ஓனேம் வெள்ளை இபமேரு வள்ளல் கிளை வாழ வெள்ள முதுமாவை பொருதோனே மையம் முழுதாளும் ஐயா மகிழ் வீர வள்ள முருகா முத்தமிழ் வேளே வள்ளி படச்சரள் வள்ளி மலை மேவு வள்ளி மணவாழ பெருமாளே வள்ளி படச்சரள் வள்ளி மலை மேவு வள்ளி மணவாழ பெருமாளே புள்ளறிவு பேசி அல்லல் படுவேனை நல்ல இருதாளி புனல்வாயே
வள்ளி மணவாள பெருமாளே. அதாவது அடியன் வேற ராகத்துல கூட போட்டிருக்கலாம், குருஜில அவர்கள் மோகன ராகத்தில் போட்டிருக்கார். ஆனா மோகன ராகம் அப்படிங்கிறது இந்த விடவர நோக்கியும் பாடலுக்கு வந்தனால வள்ளி பிராட்டி நாக்கிலே வந்த ராகம் மோகன ராகம் அப்படின்னா நம்ம பாடுறதுக்கு என்ன, ஆனா அடியன் மோகன ராகத்திலே இருக்கட்டும்னு வச்சிருக்கேன். ரொம்ப கொஞ்சம் கடினமா இருந்தாலும் பாட பாட வந்துடும். மோகன ராகங்கிறது ரொம்ப பழமையான ராகம். அந்த காலத்துல திருவாச்சகத்தை முழுமையாகவே முல்லை தீம்பானம், அதாவது மோகன ராகத்துலதான் பாடுவாங்க. திருவாச்சகம் முழுக்கவுமே அது பன்முறைப்படி முல்லை தீம்பானம் அப்படிங்கிற பண். அதை கர்நாடக சங்கீதத்துல மோகன ராகம் என்று அழைப்போம். பேர் தான் வித்தியாசமா இருக்கும். ரொம்ப அருமையான ராகம். சாயங்கால நேரத்துல பாடக்கூடிய ஒரு ராகம். அந்த 4 to 6 அப்படிங்கிற அந்த சமயத்துல ஒரு சந்தியா காலத்துல பாடக்கூடிய ஒரு அருமையான ஒரு ராகம். அதற்கான இந்த பாடலுக்கான அர்த்த விசேஷங்களை பார்ப்போம். ஐயும் ஒரு நோயும் மையலும் அவாவின் ஐவரும் உபாய பல நூலின். அதாவது ஐயும், அதாவது அந்த காலத்துல எல்லாம் வாட்டர் பார்ன் டிசீசஸ், அதாவது தண்ணீர் வழியாக பரவக்கூடிய நோய்கள் ரொம்ப அதிகமாக இருந்தது. அதாவது ஒரு சளியாகட்டும், ஒரு காய்ச்சலாகட்டும், ஒரு ஒரு டிபி ஆகட்டும், எல்லாமே அப்ப தண்ணி ஒரே நம்ம ஓடையில ஆறுகள்ல தான் குளிப்போம். அந்த வாட்டர் பார்ன் டிசீசஸ் கொஞ்சம் அது போலியோ ஆகட்டும் எல்லாமே அதாவது ஒரு நோய்க்கு பலவிதமான ஒரு நோய் இருக்கு அப்படின்னா, இப்ப கேன்சர் போன்ற நோய்கள் தமக்குள்ளாகவே உருவாகக்கூடிய நோய்கள். ஆனா பிற நோய்கள் ஆகப்பட்டது பிறரிடமிருந்து வரக்கூடியது, இல்ல பிற மிருகங்கள், பறவை காய்ச்சல், பன்றி காய்ச்சல் போன்ற பிற அனிமல்ஸ் இருந்து நமக்கு, பிற விலங்குகளிலிருந்து நமக்கு வரக்கூடிய நோய்களாக அமைகிறது. ஆனா அந்த காலத்துல மிகுதியாக காணப்பட நோய்கள் இந்த கபத்தினால வரக்கூடிய நோய்கள், அந்த குளிர்ச்சி, அந்த தண்ணீர் போன்ற அமைப்புகளிலிருந்து வரக்கூடிய நோய்கள் நமக்கு ரொம்ப அதிகமாக காணப்பட்டது. அப்ப ஐயம் அப்படின்னா அந்த சளி போன்ற அந்த கபம் போன்ற நோய்கள், அந்த ஐயமுறு நோயும்னா அந்த கபம் போன்ற அந்த குளிர்ச்சி மிக்க நோய்கள் அப்ப ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னு காண கிடைக்கிறது. காய்ச்சல் செத்து போயிருச்சு, டைபாய்டு செத்து போயிருச்சுலாம் அந்த காலத்துல நம்ம பார்ப்போம். அதற்கான சரியான மருந்துகள் எல்லாம் இல்லாதனால அது ஒரு அபாயகரமான நோயாக ஒரு இருந்திருக்கிறது. அதான் சொல்றாங்க, ரொம்ப நாள் நமக்கு அந்த சளி விட்டுட்டோம்னா அது டிபியாக மாறிடும், டியூபர்குலோசிஸா மாறிடும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரி அந்த அந்த சளி சார்ந்த நோய்கள், கபம் சார்ந்த நோய்கள், குளிர்ச்சி சார்ந்த நோய்கள், அதை ஐயம் ஒரு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதைதான் அந்த அருணகிரிநாதர் ரொம்ப அழுத்தி சொல்றார். ஐயம் ஒரு நோயும் மையலும். நோய் எப்படியோ வந்துருச்சு, அது சூளை போது கூடை, அதாவது அந்த சளி போன்ற நோய்கள் அப்படின்னு சொல்றார். கபம் சார்ந்த நோய்களும் மையலும். மையல்னா மயக்கம். அந்த மயக்கம் அது ஒரு நோய்னு சொல்றார் அருணகிரிநாதர். அவாவின் ஐவரும். அவானா ஆசை, மையல்னா நாம் கொள்ளக்கூடிய மயக்கம் வரத்துக்கு நமக்கு காரணமே தேவையில்லை. ஆனா அவா வரத்துக்கு ஒரு காரணம் இருக்கு. அவானா எனக்கு இந்த பொருள் வேணும், இந்த பொருள் ஆசை. அதற்கான காரணம் என்னன்னா மையல். அந்த பொருள் மேலுள்ள மயக்கத்தினால் ஒரு பொருளின் மேல் நமக்கு ஆசை எழுகின்றது. இப்போ ஒரு பொண்ணு மேல ஒரு புத்தகம், திருவருட்செல்வர் புத்தகம் எழுதுனது, இல்லைன்னா பெரிய புராணம் ஒரு புத்தகம் வச்சுக்கோமே, அதை படிக்கணும்னு ஆசை வர்றது, அது மையல். அந்த மையலின் காரணமா நமக்கு அதை வாங்கணுங்கிற அவா வருது அப்படின்னு வச்சுக்கோ. இது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் அடியேன்னு சொல்றேன். இது எதுக்கு வேணாலும் பொருந்தலாம். ஒரு சுகர் பேஷண்ட் இருக்கார், அவருக்கு லட்டை பார்த்தா ரொம்ப ஆசையா மயக்கம், லட்டை பார்த்தாலே எடுத்து தன்னறியாம வாய்க்குள்ள போட்டுக்கணும் ஒரு மயக்கம். அந்த மயக்கத்தின் காரணமா நம்ம எப்ப லட்டு சாப்பிடுவோங்கிற ஆசை அவருக்குள்ள வருது அப்படி வச்சுக்கோமே. அப்படி அவாவின் ஐவரும். இந்த ஆசையாகப்பட்டது, இந்த மையலாகப்பட்டது நமக்கு எதனால வர்றது அப்படின்னா ஐவரினால, பஞ்ச இந்திரியங்களால நமக்கு வர்றது. பஞ்ச இந்திரிய வாழ்வைனே ஒரு பாடல்ல அருணகிரிநாதர் சொல்வார். பஞ்ச இந்திரியம் செய்யக்கூடியது எல்லாமே ஞானேந்திரிய மஞ்சள், கண்மேந்திரிய மஞ்சள், அந்த 5 எண்ணங்கள் செய்யக்கூடியதானே எல்லாமே. கண், வாய், மூக்கு, செவி, மெய், இதெல்லாம் சொல்றார். அந்த ஐவரும் உபாய பல நூலின். இந்த ஐவருமே இந்த ஆசைக்கும் மையலுக்கும் காரணம். இந்த ஐம்புலனை அடக்க வேண்டும். அதை அடக்கியவர்களே ரிஷிமார்கள், புத்தமார்கள் என்று சொல்லலாம். ஞானத்தை உணர்ந்தவர்கள் புத்தர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம்.
அப்படி உபாய பல நூலின் அள்ளல் கடவாது, சாஸ்திரங்களிலும் வேதங்களிலும் மற்ற பிற நூல்களிலும் தமக்கு தேவையான அந்த பாயிண்ட்ஸை மட்டுமே, தனக்கு தேவையான குறிப்புகளை மட்டுமே எடுத்துக்கொண்டு அதிலே மாளக்கூடிய உள்ளமும் இல்வாழ்க்கை கருதாசை. இல்ல அது நமக்கு சாதகமாக சில பாயிண்ட்ஸ் நம்ம மாத்திக்குவோம் இல்லையா? சாஸ்திரப்படி ஒரு விஷயம் செய்யணும், மாலை பொழுதுல நம்ம தலை சீவக்கூடாது, மாலை பொழுது சூரிய அஸ்தமனத்துக்கு மேல நம்ம ஒரு முக கவர்ச்சிக்கோ இல்ல ஒரு தலை சீவதோ கூடாதுன்னு சொன்னா, இப்ப நம்ம லைட் வந்துருச்சு நம்ம போடலாம் அப்படின்னா சாஸ்திரக்கு புறமா தான் செய்யறோம். எனக்கு அதை நம்மளும் ஒரு சமாதானம் சொல்லிக்கிறோம். இன்னுமே கிராமப்புறங்கள் எல்லாம் அந்த 5 மணிக்கு முன்னாடியே ஒரு வாசல் கூட்டுறது, தொளிக்கிறது, அந்த தலையை ஒரு 5:30 மணிக்கு வேற நம்ம சீவக்கூடாதுன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. அதெல்லாம் அது அப்படின்னா அது அப்படித்தான். இல்ல நமக்கு ஒரு சமாதானம் சொல்லிட்டு நம்ம இதெல்லாம் பண்றோம் அப்படின்னா அது நம்ம சமாதானமா மாத்திக்கிறோம்னு சொல்லி அப்பவே அருணகிரி சொல்லி வச்சுட்டார். பல நூலில் அள்ளல் கடவாது துள்ளி அதில் மாயும் உள்ளமும் இல்வாழ்க்கை கருது ஆசை. இந்த இல்வாழ்க்கையிலேயே சம்சார சாகரத்திலேயே ஏதோ ஒரு வினையின் காரணமாக நம்ம பிறப்பெருக்கிறோம். அதாவது நிலையாத சமுத்திரமானன்னு சொல்ல அவரே சொல்லிட்டார். திருத்தணி பாடல்ல சொல்வார், நிலையாத சமுத்திரமான சம்சார துணை கண்ணில் மூழ்கி அப்படின்னு சகானால ரொம்ப அருமையா சொல்வார். நிலையாத சமுத்திரம், ஒரு நிலையே இல்லாத சமுத்திரம் போன்றே பொங்கி பொங்கி வரும், அலை மேல் அலையாக வரும், மலை மீது அலையாக துயர் வந்து சேரும் போது, கலை மீது அலையாக துயர் வந்து சேரும் போது, அஞ்சாதே என் குரலை செவி கேட்குமா, நீ அஞ்சாதே என் குரலை செவி கேட்குமா, வெளி கிடைக்குமா, அபயக்கரம் கிடைக்குமா, சத்குருநாதன் சரணத்தில் நில கிடைக்குமா, அங்கூரம் போல் குருநாதன் கடைவிழி இருக்க, சம்சார புயல் கண்டு மனமல்ஜுமா, நினைக்காத துன்பம் பலகனை வந்து சேரும் போது, நினைக்காத துன்பம் பலகனை வந்து சேரும் போது, நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா, உன்னை நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா, வெளி கிடைக்குமா, அபய கரம் கிடைக்குமா, சத்குருநாதன் சரணத்தில் நில கிடைக்குமா, சத்குருநாதன் சரணத்தில் நில கிடைக்குமா. அலை மீது அலை மீது அலை மீது அலை மீது அலை மீது அலையாக நமக்கு துயரங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும். அத கருது ஆசை. அந்த சம்சார கடல்ல நம்ம மாட்டிட்டோம். அந்த வாழ்க்கை கடல் வல்வாழ்க்கை அப்படிங்கிறது சம்சார சாகரம் போல் பொங்கி நம்மள மேல வர முடியாம தடுக்குமாம். அப்படி பொய்யும் அகலாத மெய்யை வளர் ஆவி, பொய்யும் அகலாத மெய்யை, பொய்யும் அகலாத மெய்யை, அதாவது இந்த உடம்பாகப்பட்டது ஜோதி பிழம்பாக, இந்த அழியாத உடம்பாக ஆவதற்கு உய்யும் வகை ஓகத்து அணுகாதே. அந்த வழிகளை எல்லாம் பின்பற்றாமல் இந்த உடம்பானது ஒரு யோக நிலை அடைவதற்கோ, ஒரு ஜோதி பிழம்பாக வள்ளற் பெருமான் போன்று ஒரு ஜோதி பிழம்பாக ஆகி சிவபெருமானை சேராமல், ஒரு நந்தனாரை போல, ஒரு மாணிக்க வாசகரை போல இறைவனிடத்திலே நான் வேறு நீ வேறனாதிருக்கேன்னு ஒரு பாடல சொல்வார். அப்படி நானும் நீயும் வேறு இல்லைங்கிற ஒரு கடத்தி இந்த பூத உடலை ஜோதி பிழம்பாக ஆக்கி முருகப்பெருமானிடத்திலே சேரும் அந்த உய்யும் வகைகளை நான் கருதாமல், அதை அணுகாமலே இருக்கிறேனே. முருகப்பெருமானை அணுகாமல் புல்லறிவு பேசி, அதாவது புல்லறிவுங்கிறது 2 விதமா பேசிக்கலாம். அற்பமான விஷயங்கள் அதை பற்றி பேசுவது புல்லறிவு பேசி அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா நுனிப்புள் மேய்வதுன்னு சொல்லுவாங்க. ஒரு புக்கு எடுத்துட்டோம்னா அது அப்படி முன்னாடி படிச்சுட்டோ அதுல இருந்து சில பாயிண்ட்ஸ் எடுத்து சொல்றதா அந்த புல்லறிவு. அதாவது தனக்கு எல்லாம் கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. ஆனா புல்லறிவு அளவுக்கு, ரொம்ப புல்லளவிற்கு, அந்த நுனிப்புள் அளவிற்கு அறிவு வச்சுட்டு ரொம்ப படிச்சது போல பண்டிதன் பல நூல் கற்றால் பண்டிதனாவான்ங்கிற பழமொழி எல்லாம் பேசிட்டு தனக்கெல்லாம் ரொம்ப தெரிஞ்சிருச்சுன்னு பேசக்கூடிய அந்த அறிவெல்லாம் விட்டு அல்லல் படுவேனை அப்படி பேசி மாட்டிட்டு அல்லல் படுவேனை நல்ல இருதாளை புணர்வாயே முருகா,
உன்னுடைய வீட்டை தவிர எனக்கு அடைக்கலம், உன்னுடைய கடல் வீடை தவிர எனக்கு அடைக்கலம் வேறு ஏது முருகா. அதைகளை இந்த அதாவது என்ன தன்னிச்சையா செயல்பட விட்டோம்னா இப்படி எல்லாம் தான் நான் புல் மாதிரி பேசிட்டு இல்வாழ்க்கையிலே இருந்துட்டு நுனிப்புள்ள அளவுக்கு பேசிட்டு நான் தான் எல்லாம் அப்படின்னு தம்பட்டம் முடிச்சுட்டு இப்படித்தான் இருப்பேன். நல்ல இருந்தாலே உன்னுடைய அந்த பாதங்களை நீ சேர்த்துக்கோ முருகா அப்படின்னு முருகப்பெருமனுடைய ஞான கடல்களை அருணகிரிநாதர் வேண்டும்படியாக இந்த பாடம் அமைகிறது. அடுத்து, மெய்ய பொழில் நீடு தையலை முன்னாலும் செய்ய புயமீதுற்று அணைவோனே. மெய்ய பொழில் மீது, மெய்யனே, மெய்ய அப்படின்னா மெய்யனே, உண்மையானவனே, சத்திய கீர்த்தியே அப்படின்னு முருகப்பெருமானை போற்றுகிறார். மெய்யனே பொழில் நீடு தையலை, நீண்ட வள்ளிமலை தொடரிலே தையலை முன்னாலுன்னா 3x4, முன்னாலுன்னா 3x4 அப்படின்னு சொல்றாரு. முன்னாலு செய்ய 3x4 12 கைகளிலாலே நம்முடைய வள்ளி பிராட்டி அணைவோனே. மாது தையல் அப்படின்னா இந்த இடத்துல வள்ளி பிராட்டியை சொல்றார். தையலை முன்னாலு செய்ய புயமீதுற்று அணைவோனே. அப்பேற்பட்ட வள்ளி பிராட்டியை தன்னுடைய 12 கைகளிலே அணைத்துக் கொள்ளக்கூடியவனே. வெள்ளை இபமேறு வள்ளல் கிளை வாழ. வெள்ளை இபம்னா ஐராவதம், ஐராவதம் யானை, இபமேறு வள்ளல் கிளை வாழ. அப்பேற்பட்ட இந்திரன் ஐராவதத்தை, அதாவது பார்க்கடலை கடையும் போது வந்த அந்த சொத்துக்களில் ஐராவதமும் ஒரு பெரிய சொத்தாம் தேவலோகத்திற்கு, அமராவதிக்கு. அப்பேற்பட்ட வெள்ளை யானையின் மீது ஏறக்கூடிய இந்திரனுடைய அந்த வள்ளல் கிளை அந்த தேவர்களெல்லாம் வாழும்படியாக வெள்ள முது மாவை பொருதோனே. வெள்ளத்தில், அதாவது கடலுக்கு தரங்கத்தின் நடுவே வீற்றிருந்த முதுமாவை, பழைய மரமான அந்த மாமரத்தை வெட்டி வீழ்த்தியவனே, அதை அறுத்தவனே, அதை அறுத்து வேலும் மயிலும் ஆக்கியவனே, சாரி சேவலும் மயிலும் ஆக்கியவனே என்று கூறுகிறார். முதுமா அப்படின்னா பழைய மாமரம் அப்படின்னு சொல்றாரு. ஏதாவது மாமரத்தை தான் ஒப்பிட்டு எல்லாருமே மனித வாழ்க்கைய மாமரத்தோட ஒப்பிடுவார்கள். அதே மாதிரி அசுரனும், அதாவது சூரபதுமனும் மாமரமாக தான் நிற்கிறான் அப்படிங்கிறதுக்கு என்ன, அப்படிதான் நம்ம கதையில வர்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மரம் போன்று தன்னுடைய கிளைகளை எல்லாம் பரப்பி ஆணவமாக இருக்கக்கூடிய நாம் முருகப்பெருமானுடைய கடல் படும் மயிலாக மாற வேண்டும் அப்படிங்கறதா எல்லா கதையிலுமே. ஒண்ணு இல்ல, ஒரு திருப்போலே வரும். எழுபிறவி நீ நிலத்தில் மரண பழமே படுத்து இடியும் உடல் மாமரத்தின் கருணீடல். மாமரமான வாழ்க்கை இது அப்படின்னு மனோலய பாட்டது. ரொம்ப அருமையான பாடல். அந்த பாடல மனித வாழ்க்கையை ஒரு மாமரத்துக்கு தான் ஒப்பிட்டு அந்த வாழ்க்கையை சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல அசுரனும் மாமரமாக நின்று முருகப்பெருமான இடத்துல பண்றானே, அசுரனாவே இருந்து முருகப்பெருமான சம்ஹாரப்பட்டிருக்கலாமே அப்படின்னா, அந்த மாமரம் அப்படிங்கிறது மனித வாழ்க்கையை குறிப்பது அப்படின்னு சொல்றார் இந்த இடத்துல அருணகிரிநாதர். வெள்ள முது மாவை பொருதோனே. அந்த வெள்ளக்காடல், அதாவது சம்சார சாகரத்தின் நடுவில் இருக்கக்கூடிய அந்த மாமரத்தை போன்ற நம்மை அறுக்க வல்ல முருகப்பெருமானே அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இந்த இடத்துல திருச்செந்தூர் கடலின் நடுவிலே முருகப்பெருமான் அந்த மாமரமாக நின்ற சூரபதுமனை அழித்த வரலாறு நமக்கு தெரிய வருகிறது. அப்பவுமே அழிக்கல, வேலும் சேவலும் மயிலுமா அதனுடைய திருவடியில சேர்த்துக்கிறார். வையம் முழுதாலும் ஐயா, 14 புவனங்களையும் ஆளக்கூடிய ஐயனே, மயில் வீரா அப்படின்னு ரொம்ப குழைவாக கூப்பிடுறார். வள்ள முருகா, எல்லாம் வெள்ள முருகப்பெருமானே, முத்தமிழே, இசை நாடகம் என்ற 3க்கும் தலைவனாக இருந்தவனே. அதாவது ஒரு காலையில ஒரு கதையை அடியன் படிச்சேன் திருப்புகழ்ல. வித்யா தாம்பூலம் அப்படிங்கிற ஒரு தாம்பூலத்தை யாருக்கு கொடுப்பது அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு தேவர்களிடத்திலே எழுகிறது. அப்படி இருக்கும் பொழுது அந்த சகலகலா வல்லவன் இல்ல சகலகலா வள்ளி அப்படிங்கிற பட்டத்தை நம்ம யாருக்கு கொடுப்போம் அப்படின்னு தேடும் பொழுது அவ்வை பிராட்டிக்கு கொடுப்போம், அனைத்து கலைகளிலும் தேர்ந்தவள் அவ்வை பிராட்டி என்று அவ்வை பிராட்டியிடம் அனைத்து தேவர்களும் போகிறார்கள். அவ்வை பிராட்டி சொல்றாங்க, ஐயோ நான் இல்லப்பா, அனைத்து தேவர்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய தேவேந்திரனுக்கே
இந்த பட்டம் சேரும், அவன்தான் சகலகலா வல்லவர், அவருக்கு இந்த பட்டத்தை கொடுங்கள் அப்படின்னு சொல்றார். தேவேந்திரனும் அனைத்தவர்களும் சென்று கேட்டால் தேவேந்திரன் சொல்றார், ஐயோ எனக்கெல்லாம் இந்த பாக்கியம் இல்லை, அகஸ்தியரிடம் போயின்று. அகத்தியர் தான் அனைத்து கலைகளிலும் சேர்ந்தவர். அகத்தியர் யார்? முருகப்பெருமானுடைய பிரதான சீடர், தமிழுக்கு அவர் தான் சீடர். அந்த அகத்தியரிடம் போய் கேட்கிறார். அகத்தியன் ஐயோ நானல்லையப்பா, நான் எல்லாருக்கும் சகல கலைகளுக்கும் தலைவியான சரஸ்வதியிடம் போய் கேளுங்கள் அப்படின்னு, வெண்டாமரை கண்டினின் வெள்ளையுள்ள தண்டாமரைக்கு தகாதுகளோ ஜகமேலும் அளித்துன்னு சகலகலாவள்ளி மாலை சகலகலாவள்ளி மாலையால் பாடப்பெற்றவள், குமரகுருபரனால் பாடப்பெற்றவள் அந்த சரஸ்வதி அன்னை. அந்த வாக் தேவியிடம் போய் கேளுங்கள், அவள்தான் சகலகலாவள்ளி என்று அகத்தியர் சொல்கிறார். இவ அனைத்தவர்களும் சரஸ்வதியிடம் போய், அம்மா நீதான் இந்த சகலகலாவள்ளி பட்டு, ஐயோ சொல்ல மாட்டேன், வா தேவதையான உமாதேவியாருக்கே இந்த பட்டம் போய் சேரும் அப்படின்னு சரஸ்வதி தேவி சொல்றாங்க. அனைத்து தேவர்களும் குழம்பிக் கொண்டே போய் உமாதேவியிடம் சொல்ல, எந்த சுவாமிக்கே ஞான பண்டிதான அந்த என்னுடைய குழந்தை முருகப்பெருமானுக்கே இந்த பட்ட வித்யா தாம்பூலத்தை நீங்கள் அளிக்க வேண்டும் என்று சொல்ல, குமரி காளி வராகி மகேஸ்வரி கௌரி மோடி சுதாரி நிராபரி சுதா ராமளி மகமாரி குரல் ரூப முராரி சகோதரி உலகத்தாரி உதாரி பராபரி குருபராரி விகாரி மனோகரி பரயோகி சமர வீலி புனீவின போஜனை திகிரிமேவி கையாளி ஜயாழு சகல வேதமும் ஆயின தாயுமை அருள்பாலா. அனைத்து வேத தலைவி, சகல வேதத்திற்கும் உமையான, சகல வேதமும் ஆயின வேதத்தின் வடிவே அம்பாள். அம்பாளுடைய சொரூபம் வேத சொரூபம். அப்பேற்பட்ட வேதஸ்வரூபியான அம்பிகையே முருகப்பெருமானிடத்தில் போய் அந்த தாம்பூலத்தை கொடுங்கள் என்று சொல்ல, அனைத்து தேவர்களும் புடைசூல கந்தர்வ கிங்கணர்களோடு இசைத்துக் கொண்டே போய் கந்தலோகத்தினுடைய வாயிலில் நிற்க, கந்தலோகத்தின் கதவை திறக்க, முருகப்பெருமானிடத்தில் இந்த கதையெல்லாம் சொல்ல அவர் மந்தகாசித்துக் கொண்டு அந்த வித்யா தாம்பூலத்தை பெறுகிறாராம். அப்பேற்பட்ட முருகப்பெருமான் நம்முடைய முருகப்பெருமான் ஞான பண்டிதராக, தேவ சேனாதிபதியாக, செல்வத்திற்கே அதிபதியாக, இப்படி முத்தொழிலையும் செய்து கொண்டு 3 தேவியரையும் தனக்குள் அடக்கி கொண்டு ஒரு நாயகனாக விளங்கக்கூடியவர் நம்முடைய கௌமார மதத்தினுடைய பெருங்கடவுளான முருகப்பெருமான். முத்தமிழ் வேலே வள்ளி படர்சாலல் வள்ளி மடை மேவு வள்ளி மனவாள பெருமாளே. அந்த வள்ளிமலை சாரலாகப்பட்டது திருப்புகழை நம் மீது திணிக்குமாம். இது வள்ளிமலை சுவாமியுடைய வாக்கு. அங்க போய் நின்னாலே திருப்புகழ் மனம் கமலும் அப்படின்னு அதையே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப அருமையான ஒரு மலை தொடர். அங்க போனாலே பிரேமையே வடிவான மலை, பிரேமையே வடிவான அந்த படிகள், பிரேமையே வடிவான முருகப்பெருமான். அங்கே 3 உற்சவர்கள் உண்டு. 3 உற்சவர்கள். அங்க மலை மேல இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மாதிரியே ஒரு முருகப்பெருமான், சண்முகராக ஒரு முருகப்பெருமான், பாலகுமரனாக ஒரு 3 உற்சவர்கள் அங்கே முருகப்பெருமானுக்கு உண்டு. ரொம்ப அழகான வளையப்பா, சொன்னா போகணும் போல புல்லரிக்கிறது. பக்கத்துல இருக்கிற சென்று சேவிக்க வேண்டும். மெட்ராஸிலிருந்து கொஞ்சம் பக்கம் தான். வேலூர் சமீபம் போனீங்கன்னா அங்க அந்த கோவிலுக்கு போலாம், திருத்தணி போனாலும் இந்த கோவிலுக்கு போலாம். ரொம்ப அருமையான மலை. அப்ப வள்ளி படர் சாரல் வள்ளி மலை மீவு வள்ளி மனவாள பெருமாளே. இன்னொரு பாட்டுல வள்ளிக்கு வாய்த்த பெருமாளே, வள்ளி மனவாள பெருமாளே, அப்படியெல்லாம் அடியாருக்கு நல்ல பெருமாளே, அப்படியெல்லாம் நிறைய வள்ளி உருளை பெருமாளே எல்லாம் அந்த பாடல், அந்த 11 பாடல்கள்ல வரும் நமக்கு. இப்படி ரொம்ப அழகான அந்த வள்ளிமலை, அதை நாம் சென்று சேவிப்போமாக. அடியேன் ஒரு முறை பாடலை பாடி இந்த அமர்வை நிறைவு செய்கிறேன். ஐயமுறு நோயும் மையலும் அவாவி ஐவரும் உபாய பல நூலின் அல்லல் கடவாது துள்ளியதில் மாயும் உள்ளமும் வாழ்வை கருதாசை பொய்யும் அகழாத மெய்கை வளர் ஆவி உய்யும் வகை யோக தனுகாதே உள்ளறிவு பேசியல் படுவேணை நல்ல இருதாளில் புணர்வாயே
மீய பொழில் நீடு தையலை முன்னாடு செய்ய புய மீடுற்றனை போனே வெள்ளை பமேரு வள்ளல் கிளை வாழ வெள்ள முதுமாவை பொருதோனே வைய முழுதாளும் ஐயா மயில் வீர வள்ள முருகா முத்தமிழ் வேளே வள்ளி படச்சாரல் வள்ளி மலை மேபொன் வள்ளி மனவாழ பெருமாளே புள்ளறிவு பேசி அல்லல் படுவேனை நல்ல இருதாளி புனல்வாயே வள்ளி மனவாழ பெருமாளே வள்ளி மனவாழ பெருமாளுக்கு ஹரஹரோஹரா. வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. அருணகிரிநாத பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அடியார்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தா கேட்கலாங்கம்மா. முருகாச்சரணம். முருகாசரணம். ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி. இந்த தினம் ரொம்ப அருமையான அந்த பாடலை மிகச் சிறப்பாக விளக்கங்கள்லாம் செஞ்சு அதை வந்து அருமையான பாடலா கொடுத்துருக்கீங்க. உண்மையிலே நாங்கள் செய்த தவம் இன்னைக்கு. ரொம்ப மகிழ்ச்சிங்க சுவாமி. அடியார்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா கேட்கலாம். அடியார்களுடைய டைம் இது. ஐயா கார்த்திக் ஐயா, இதை வந்து நீங்க ஒரு முழு நீர ஒரு குரற்பதிவா கொடுத்துருங்க. அந்த ராகத்தை அடியார்கள் பயிற்சி செஞ்சு அவங்க எல்லாரும் பாடி வரட்டும் ஐயா. சரிங்க ஐயா, சரிங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அடியின் பதப்பிரிவும் மூலப்பாடலும் பதப்பிரிவும் கொடுத்துருக்காங்கம்மா. உங்களுக்கு அது மூலப்பாடல் கொஞ்சம் கடினமா இருக்குன்னா பதப்பிரிவோட பாடி பழகினீங்கன்னா அந்த ராக மோகன ராகத்துக்கு ரொம்ப அருமையா இருக்கும். பதப்பிரிவோட படிச்சீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். சிவாயன் பாடி போட்டுருங்க ஐயா. செல்லுல 2 தடவை 3 தடவை நாங்க கேட்டுக்கிறோம். சரிங்கம்மா. சரிங்க, போட்டுட்டா நீங்க பாட கேட்டோம்னா தாங்க ஐயா எங்களுக்கு வரும். அப்படியே ரொம்ப மகிழ்ச்சி. எல்லா அடியார் இன்னைக்கு வந்து எல்லா அடியார்களும் மேக்சிமம் அடியார்கள்லாம் வாதவூர் போயிருக்காங்க, திருவாதவூர் போயிருக்காங்க. அதனால நிறைய அடியார்கள் வர முடியல. இருந்தாலும் இந்த யூடியூப்ல இதெல்லாம் பார்த்து அடியார்கள் தெரிஞ்சுக்குவாங்க, நிறைய பேர் கத்துக்குவாங்கன்ற நம்பிக்கையில இதை நம்ம நிறைவு செய்யலாம். கார்த்திகை நிறைவு செய்யலாமா? இல்ல இல்லைங்கய்யா, ஏதாவது இருக்குதுங்களா? நிறைவு செஞ்சிடலாங்க ஐயா. சரி சரி, நிறைவு செய்யலாம். நிறைவு செய்யும் மூலமாக அடியனே என்று வாழ்த்து பாடல் பாடுகிற நமச்சிவாய் நமச்சிவாய். சிவ 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 சிவ. வான்முகில் வளாது பெய்க மலிபலம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாதீர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றகம் வேள்வி மல்க மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க கூறு செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க சொல்வேன் ஏறிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிடா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். மாறிடா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. சிவ 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 சிவ. அத்தனை அடியார்களுக்கும் இந்த வேலுட்டு விரைவில் குழுமம் சார்பாக அடிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கார்த்திகையா அவர்களுக்கு அடியனுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகள் தெரிஞ்சு ரொம்ப அருமையா அந்த ஒவ்வொரு மாதமும் எங்களுக்கு வந்து ஒரு திருப்புகளை ரொம்ப சிறப்பா சொல்லி தராங்க. இது எல்லா அடியார்களும் ரொம்ப சிறப்பா போய் சேர்ந்துகிட்டே இருக்கு யூடியூப் மூலமா. அப்படிங்கிறது நிறைய குரூப்புக்கு அனுப்புறோம். எல்லா குரூப்லயும் பாக்குறவங்க எல்லாருமே அவ்வளோ ஆச்சரியப்பட்டு, நீங்க பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்ல
ஐயாவோட அந்த அந்த இது மட்டும் வியூஸ் நிறைய இருக்கும். காரணம் வந்து அடியே நிறைய குரூப்ஸுக்கு ஐயா வந்து அதிகமா போடுறோம். ஏன்னா நிறைய முருகடியார்கள் குரூப் இருக்காங்க. அவங்க எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சிறப்பா இருக்குன்னு எல்லாரும் பாராட்டுறாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னும் ஐயா பல நிறைவான இடத்துக்கு போகணும் அப்படின்னு அடியர் முருகப்பெருமானுடைய திருவடியை வழங்கி, அத்தனை அடியார்களுடைய திருவடியை வழங்கி எல்லாரும் பயிற்சி பண்ணுங்க, நல்லபடியா திருப்புகளை கற்றுக்கணும்னு சொல்லி இந்த அளவுல அதைய நிறைவு செய்யறேன். அடியார்கள் உத்தரவு வாங்கிக்கலாம். அமைச்சர் கார்த்திகையா, நன்றிக சுவாமி, செந்தகொல்லி அம்மா, பிரியதர்ஷினி அம்மா, கலாவதி அம்மா, வாட்ஸ்அம்மா, அத்தனை பேருடைய அடிய திருவடியும் வணங்குகிறேன். சந்தோஷி ஐயா திருவடி வணங்குகின்றேன். சாந்தாமணி அம்மா திருவடி வணக்கம். நமஸ்காரம். நன்றிங்க ஐயா. முருகாசரணம். மாரிமுத்துக்கரன் ஐயா சுவாமி வணக்கம் ஐயா. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். சிற்றம்பலம். நன்றிங்க நன்றிங்க. கடலூர் வந்துட்டேன். மகிழ்ச்சிங்க சுவாமி, மகிழ்ச்சி. எல்லாரும் நல்லா இருக்காங்களா சுவாமி? ஐயா சாய் நல்லா இருக்காரா? பேரனும் நலம். ஆரூரன் சாய் எல்லாரும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க மகிழ்ச்சிங்க. அடியன் உத்தரவு வாங்கிக்கிறேன். எல்லாத்தையும் கேட்டதா சொல்லுங்க. நிச்சயமா. நன்றிங்க.